விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தன பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டமத்திற்கு குரு வரக்கூடிய இருந்து பலன் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகின்றது. குரு 8க்கு வரார், பலனே கிடைக்காது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கூட சுலபமாக நடக்காது, அதிர்ஷ்டம் இருக்காது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நல்ல பேர் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது, இவ்வளவு கெடுபலன்னு சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை விழக்கூடிய இடங்கள்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடத்தை அவர் பார்ப்பார். பிறகு 2ஆம் இடத்தை அவர் பார்ப்பார், 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கையில் பணம் வச்சிருக்க கூடாது. இது நாள் வரைக்கும் மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ மனை வாங்கலாம். வாங்கிய மனையில் வீடு கட்டணுமா? கட்டலாம். கட்டின வீடையே வாங்கணுமா? வாங்கலாம். கார் வாங்கணுமா? வாங்கலாம். பிள்ளைகளை உயர்கல்வியில் நிறைய பொருள் செலவு செய்து சேர்த்து விடணுமா? அதை நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அஷ்டம குருவால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 4ஆம் இடத்திற்கு ராகு வந்தாலும் குருவுடைய பார்வை அங்கே வந்துடுறதுனால உங்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். 10ல் கேது வருவார் இந்த ஆண்டில். அதனால் நீங்கள் உங்களை அப்டேட் செய்து கொள்வீங்க. 2 அருகம்புல் எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கோ, நீங்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கோ சாத்திட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்க. இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும்.